பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாள்ல இந்த மாதத்திற்கு தேவன் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறீங்கல்ல. இயேசுவோட நடக்கிறவங்களுக்கு தினந்தோறும் ஆண்டவர் பேசுறார், வாக்கு கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், வழி நடத்தலை தருவார், கற்று தருவார். தினமும் நமக்கு சந்தோஷம்தான். என்றாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி செபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை காண முடியும். அதுக்கு 37ஆம் சங்கீதம் 5வது வசனம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில சில காரியம் வாய்க்கல. வீடு வாங்க நினைக்கிறீங்க, வாய்க்க மாட்டேங்குது. வேலைக்காக முயற்சி பண்றீங்க, வாய்க்க மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடத்த நீ முயற்சி பண்றீங்க, வாய்க்க மாட்டேங்குது. ஊழியத்துக்கான சில திட்டங்களை நிறைவேற்ற நினைக்கிறீங்க, வாய்க்க மாட்டேங்குது. ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 2 காரியம் செய்யணும். 1, உடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். 2வது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னா காரியம் நடக்காது. உடைய வழிகளை தேவனுக்கு அர்ப்பணிப்பாரு. அப்போ நீங்க விரும்பினபடி எல்லாமே செய்து கொண்டு கர்த்தர் மாத்திரம் உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும், அதாவது காரியத்தை வாய்க்க பண்ண நினைச்ச எப்படி? அது தேவனுக்கு சித்தமா, ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவருக்கு பிரியமானதான் செய்யணும். அப்ப கர்த்தருக்கு ஏற்றதான் நம்ம நிறைவேற்றணும்னு உடைய வழிகளில கர்த்தரை முன்னால வைக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், உங்க மனதுல நிறைய திட்டம் வச்சு செய்வீங்க. அங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பீங்களா? வீட்டுல ஆண்டவருக்கு பிரியமானதை வைப்பீங்களா? பிரேயர் ரூம் கட்டுவீங்களா? அங்க ரெகுலரா ஜெபம் பண்ணுவீங்களா? முதல்ல அதற்கு ஒப்பு கொடுங்க. தினம் ஜெபிப்போம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை வசனத்தை தியானிப்போம், ஜெபிக்கிறக்கு ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்துவோம். ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியமா? ஆண்டவரை உலக வழக்கத்தின்படி செய்ய மாட்டோம், நீங்க விரும்புகிறபடி திருமணத்தை நடத்துவோம். நாங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஜாதிக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், இயேசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. உங்களுக்கு பிரியமானபடி திருமணத்தை நடத்துவோம். வீண் செலவு பண்ண மாட்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்வோம். உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அதை வைத்து உதவி செய்வோம் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்த பாருங்க. நீங்க வழிகளை ஒப்பு கொடுக்காம நான் என் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும், செய்யணும், ஆடம்பரமா செய்யணும், ஆனா ஆண்டவர் வாய்க்க பண்ணணும்னா அதான் வாய்க்க மாட்டேங்குது. அப்போ தேவனுக்கு உடைய வழிகளை ஒப்பு கொடுக்கணும். ஊழிய செய்யறது கூட ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நீ பார்த்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா காரியம் வாய்க்கும். அதனால முதல்ல வழிகளை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. 2வது, அவர் மேல நம்பிக்கை வை, அவர் செய்வார். நீங்க சோர்ந்து போகாதங்க. இன்னும் வாய்க்கலையே, அவருக்கு தெரியும் எப்ப வாய்க்க பண்ணணும், நீ எப்போ அதை நிறைவேற்றணும் அவருக்கு தெரியும். நீங்க அவசரப்படாதங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியம், வேலை காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாதங்க. அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் செய்வார், அவருடைய வேலையில செய்வார், அது நடக்கும். அவரை சார்ந்து நிக்கிறோன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏற்ற வேலையில கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேரண்ட்ஸ் அவசரப்பட்டு மகனுக்கு மகளுக்கு திருமண காரியம் உடனே வயசு ஏறிக்கிட்டே போற. உங்களுக்கு தெரியல, வயசு ஏறி போட்டுன்னு நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வச்சீங்க, பணம் செலவு பண்ணீங்க, உயிரை கொடுத்தீங்களா? இயேசு உயிரையே கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? ஏற்ற வேலையில செய்வார். நம்பிக்கை விட்டுறாதுங்க. அவர் மேல நீங்க உறுதியா இருங்க. அப்ப வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா காரியம் வாய்க்கும். இந்த நாட்கள்ல காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த மகன் இந்த மகள் தங்களுடைய வழிகளை ஒப்புவித்து காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக காத்திருக்கிறாங்க. இயேசுவே இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லா தடைகளும் மல்லகட்டும். இயேசுவின் நாமத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.